அந்த அளவைக்கல் சர்வைக்கல்ல போய் தீபம் ஏற்றுவதுதான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் கல்வி கிடைத்துவிடும். அதில் தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் சோறு கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் மனைப்பட்டா கிடைத்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எய்ம்ஸ் கல்லூரி உடனே வந்துவிடும். அங்கே தீபம் ஏற்றிவிட்டால் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும். தீபம் ஏற்றுறதுனால நீங்க எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்கிறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்ல? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோற்றதுக்கு பயப்படுறாங்க. தீபம் ஏத்துட்டா எய்ம்ஸ் வந்துருமானா தீபம் ஏத்துட்டா அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்துல கோயிலா போய் தலையில தர்ப கட்டிட்டு போய் கையில வேலை வச்சுட்டு கையில எந்த கோயிலுக்கு போனாலும் அப்போ மட்டும் சூடு அந்த கையில வாங்கிட்டு வணங்குங்கிறாருல்ல. அப்போ எலெக்ஷன் டைம்ல அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவர் அவளால ஒத்துக்க முடியுமா? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தும் போது அது பாஜக சொன்னது கிடையாது. இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருக்கு. இத்தனை வருடங்களாக மக்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கு. அது எப்படி தீபம் ஏற்றுறதுனால நீங்க எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்கிறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்ல? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோற்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் ரிலீஜன் ஒரு மதம் சான்றப்பட்ட எதுவுமே எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. இது எப்படி ஒவ்வொரு மைனாரிட்டி தன்னுடைய ஒரு ஃபேத் தன்னுடைய நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்க ஹிந்துவிசம் ஒரு மெஜாரிட்டி சொல்லும் போது அந்த மெஜாரிட்டி காப்பாற்றுறதுக்காக ரொம்ப வருடங்களாக மெஜாரிட்டி பார்த்து மண்டையில கூட்டிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டுல இருந்து அவங்க எல்லாமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க கோயிலுக்குள்ள போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏத்துவாங்க, வீட்டுல பூஜை நடத்துவாங்க. அது எல்லாமே ஓகே. ஏன்னா 4 செவத்துக்குள்ள நடக்குது, மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எந்த தேர்தல்ல எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த மசூதி பள்ளிவாசல்லையே நிக்க வேண்டாம். நான் திருமாவளவன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏங்க அதுக்கப்புறம் ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஈவினிங் இஃப்தாருக்கு போறாங்க? இதே முஹர்ரம் வரும்போது எதுக்கு பேசுறாங்க? இதே பக்ரீத் வரும்போது ஏன் வாழ்த்து சொல்றாங்க? சொல்ல வேண்டாமே. ரம்ஜான் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். அப்ப கிறிஸ்துமஸ் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மட்டும் பேசுங்க. அது என்ன ஒரு திருப்பரங்குன்றத்துல இருக்கிறது ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக இவர் இப்படி வார்த்தை சொல்லலாமா? இது மைண்ட் செட் தான் தெரியுது அவங்களுக்கு. இது மென்கிராக்காக கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல. இத்தனை வருடங்களாக நம்ம நாட்டை ஆண்டவங்கள பேர்ல நீங்க ரோடு வைக்கிறீங்க, ஒரு குத்து வச்சு இருக்கீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா இப்போ அதுல எங்கேயாவது மோடின பேர் வருதா? இல்ல. அப்புறம் இது மக்களுக்காக தானே நம்ம செய்யறோம். அதுல நல்ல திட்டங்கள் இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் பாக்குறோம். அப்போ பேர் மாற்றுறதுல நீங்க மட்டும் பேர் மாத்தலாம். எல்லாத்திலும் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அது மட்டும் இருக்கலாம். நாங்க மக்களுக்காக மாத்தும் போது அது மட்டும் உங்களுக்கு ஒரு குற்றம்னா தெரியுதா? மகாத்மா காந்தி 2வது கொன்னுட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க. உங்க கட்சியில இருந்து ராகுல் காந்தி இவிஎம் நீங்க மேனிபுலேட் பண்றீங்கிறீங்க. ஆனா உங்க கட்சியில இருக்கிறது அவருடைய பி சிதம்பரமுடைய மகன் கார்த்தி சிதம்பரம். இவிஎம்ல எந்த தவறு இல்ல. உங்க கட்சியில கூட்டணியில இருக்கிறவங்க சுப்ரியா சுலே எந்த மாற்றமும் அதுல எங்களுக்கு கருத்து வேறுபாடு எங்களுக்கு இல்ல, அதுல எந்த தவறு நடக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு ப சிதம்பரம் ஏதாவது சொல்றாரு? இதே ப சிதம்பரம் அவர்கள் மக்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, இது பண்ணிருக்கலாம், நேஷனல் செக்யூரிட்டியை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம், அதை ஒத்துக்கிட்டாரு. அப்போ நம்ம நாட்டுடைய அத்தனை மக்கள் நம்ம எல்லையில இருக்கிற அத்தனை வீரர்களுடைய உயிர் கொடுத்தோமே இத்தனை வருடத்துல, அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் நாங்க சொல்லிக்கலாமா? சொல்றதுக்கு வாய் இருக்கிறதுனால எது வேணாலும் சொல்லணுங்கிறது கிடையாது. யோசிச்சு சொல்லணும். யார் இருந்தாலும் யாருக்காகவும் தன் உயிர் கொடுக்க வேண்டாம். யார் இருந்தாலும் உங்க உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிர், உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிர். அது எந்த தலைவர் இருந்தாலும் யார் இருந்தாலும் நீங்க நேசிக்கிறவங்கள, காதலிக்கிறவங்க, நீங்க அன்பா காட்டக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்காக உங்க உயிர் கொடுக்கறதுல பாதிப்பு யாருக்கும் கிடையாது. உங்க பெற்றோர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு. மற்றவங்க 4 நாள் அழுவாங்க, அடுத்த நாள் 4வது நாள் அந்த மாலை மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் அழுறது உங்க பெற்றோர்கள் தான். சோ யார் இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க உயிர் மதிக்கிறது முதல்ல கத்துக்க. ஐயோ மறுபடியும் இந்த கேள்வி கேட்காதீங்க. எந்த தேர்தல் வந்தாலும் நான் போட்டியிட போறேன்னா அந்த ஆசையோட நான் வரதே இல்லை. கட்சி என்ன சொல்றாங்களோ, மேல இடத்துல நம்ம தலைவர் மேல் இடத்துல இருக்குது, தலைவர் இல்லைன்னா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கட்சியில இருக்கேன்.
தேர்தலில் எனக்கு ஒரு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை அடுத்தது வேற என்ன பொசிஷன் கொடுப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புகளோடைய நான் பாஜகலே இல்லை. நான் எதிர்பார்ப்புகளோடு இல்லாமல் கட்சிக்காக, ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் பார்க்கும்போது 2047 ஒரு விக்சித் பாரத் நூற்றாண்டு விழா நம்ம கொண்டாடும் போது, சுதந்திர தினம் கொண்டாடும் போது, ஒரு விக்சித் பாரத் இருக்கணும்னா ஒரு கனவு, அந்த கனவு நிஜமாக்குறதுக்கு எந்த அளவுக்கு எங்களால் பாடுபட முடியும். ஒரு பேசிக் காரியகர்த்தா, பாஜகவுடைய காரியகர்த்தா நான் சொல்றேன், என்னெல்லாம் நாங்கள் கஷ்டப்படணும், என்னால் பாடுபடணும், அதெல்லாம் பண்ணணும், அவ்வளோதான்.